நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் வந்து சத்யம் தேட்டரில் போயிட்டு கிரியூ படம் பார்த்தேன். ஸோ இந்த படம் நான் ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது. அதனால தான் அந்த படத்துக்கு போனேன். ஹிந்தி படம் ஆக்சுவலாக. அது யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்கன்னா, நம்ம கார்ஜியஸ் ராவன் ஹீரோயின் சம்மக் சல்லோ கரீனா கபூர் மேம், கிருத்தி சேனான் தில்வாலே முஷ்கே பியார் கர்த்தா, கிருத்தி சேனான், கரீனா கபூர், செம்பூவே பூவே உருவண்டல்லோ தபு ஓல்டு ஹீரோயின். அதான் காதல் தேசம் படத்தில் 2 பேர் ஒரு பொண்ணுக்கு அடிச்சுப்பாங்களே, அவங்க தான் தபு. இதை விட ரிமெம்பர் எப்படி உங்களுக்கு கொடுங்க. ஸோ தபு மேடம், கரீனா கபூர் மேடம், கிருத்தி மேம் 3 பேரும் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்தில். ஸோ இவங்க 3 பேருக்கும் ஒரு கனவு இருக்குது இந்த படத்தில். கிருத்தி சேனான் மேடம்க்கு வந்து ஒரு பைலட் ஆகணுங்கிற ஆசை, தபு மேடம்க்கு வந்து ஒரு மாடல் ஆகணுங்கிற ஆசை, மிஸ் மாடல். கரீனா கபூர் மேடம்க்கு ஒரு சிஇஓ, ஒரு பிஸ்னஸ் விமனாக ஆகணும்னு ஒரு ஆசை. ஸோ இவங்க 3 பேரும் கரீனா ஃபஸ்ட்டு கிருத்தி சேனான் மேடம் கடைக்கு வருவோம். ஸோ பைலட் ஆகணும்னு நினைப்பாங்க, அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் போடுவாங்க, படிப்பாங்க, உழைப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு ஜிம் பாக்ஸர், இந்த பாக்ஸிங்கும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க, பஞ்சாப்காரன் பையனை. ஸோ அந்த பஞ்சாப்காரன் பையன் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆகிடுவான் ஏர்போர்ட்டில். ஸோ மேடமும் பைலட் ஆகணும்னு நினைப்பாங்க, எந்த வாய்ப்பும் கிடைக்காது, பைலட் ஆக முடியாது. கட்சியில் பைலட் ஆகிறோன்னு சொல்லிட்டு வீட்டில் ஏமாற்றிக்கிட்டு பைலட் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு, ஸோ ஏர் ஹோஸ்டஸ் வேலை, கோஹினூர் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஏர் ஹோஸ்டர் வேலையில் கிருத்தி சேனான் மேடம் செய்வாங்க. கரீனா கபூர் மேடமும் சின்ன வயசுலேருந்தே அந்த பிஸ்னஸ் உமன் ஆகணும், சிஇஓ ஆகணுங்கிற ஆசை கரீனா கபூர் மேமுக்கு. அவங்க சின்ன திருட்டு, ஸோ ஆக்சுவலாக அந்த திருட்டு பொண்ணு இந்த படத்தில். அது ஸோ திருட்டு பொண்ணு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சின்ன திருட்டுலாம் பண்ணி சின்ன அந்த பிஸ்னஸ் திருட்டு மூலையெல்லாம் கற்றுக்கின்னு பிஸ்னஸ் பண்ணி, ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீட்லேயும் அவங்க அப்பா, ஒரே அப்பா, ஒரு பொண்ணு. ஸோ அப்பா கிட்டே நான் அந்த மாதிரி வேலை செய்கிறேன், அப்படி கம்பெனி தேடிக்கிறேன்னு சொல்லி திருட்டுத்தனம் பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த அதுக்கப்புறம் மோண்டே ப்ளூ அப்படின்ற ஒரு காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனிக்கு சிஇஓ ஆகிறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸும் படுத்துக்குச்சு, அந்த அளவுக்கு போகல. அதுக்கப்புறம் மறுபடியும் திருட்டு தொழிலுக்கு போகலாமா இறங்கலாமா. ஸோ ஆக்சுவலாக ஒரு திருடியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஏர் ஹோஸ்டஸ் வேலை அவங்களுக்கும் அப்ளை பண்ணாங்க, ஏர் ஹோஸ்டஸ் வேலை கிடச்சிது. தபு மேடம் வந்து ஆக்சுவலாக என்னன்னா, அவங்க ஒரு குழந்தை கிடையாது இந்த படத்தில். அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னா, நம்ம சோனி டெலிவிஷனில் த கிரேட் ஃபேமஸான ஒரு காமெடியான ஷோ த கபில் சர்மா ஷோன்னு கேள்விப்பட்டிருப்போம். சின்ன வயசுலாம் பார்த்துருப்போம். எல்லா பாலிவுட் செலிபிரிட்டிஸ், சவுத் இண்டியன் செலிபிரிட்டிஸ், எல்லா செலிபிரிட்டிஸும் அந்த ஷோக்கு அட்டன் பண்ணுவாங்க. இப்போ கூட நைட்டு 9:30 மணிக்கு சோனி டெலிவிஷனில் வரும் கபில் சர்மா ஷோ. ஸோ அந்த கபில் சர்மா பாய் அவர் இந்த படத்தில் அவர் மிகப்பெரிய காமெடியன். இங்கே நம்ம சவுத் இண்டியனில் நம்ம வடிவேலு, விவேக் சர்மா, எங்கள் பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய காமெடியனு. அவர் இந்த படத்தில் அவருக்கு தபு மேடம்க்கு அவர் ஹஸ்பண்டாக நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில். தபு மேடம்க்கு ஆக்சுவலாக ஒரு மிஸ் இந்தியா ஆகணுங்கிற ஆசை. ஸோ எல்லாருக்குமே இந்த படத்தில் இருக்க 3 பேருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸு. ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்க பிடிச்ச தொழிலை ஆரம்பிக்கணும், அவங்கவுங்க பிடிச்ச ஒரு ஆம்பிஷன், பிடிச்ச ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி பிடிச்ச ப்ரொஃபஷனலாக ஆகணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்க 3 பேருமே ஏர் ஹோஸ்டஸில் வேலை செய்கிறாங்க. ஏர் ஹோஸ்டஸ் கம்பெனி கிடச்சிருக்கு. ஏர் ஹோஸ்டஸில் வேலை செய்யும்போது ஒரு பிஸ்னஸ், அவங்க மேனேஜர் ஹெச்ஆர், இந்த எப்படி ஏர் ஹோஸ்டஸ்க்கும் இப்போ இன்னும் ஹெச்ஆர் இருப்பாங்கள்ல, ஃப்ளைட் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஆர். ஸோ இந்த ஹெச்ஆர் வந்து ஒரு கோல்டு மாஃபியா ஸ்மக்லரு ஹெச்ஆர். அந்த கோஹினூர் ஏர்லைன்ஸ் நடத்துகிறான் பாருங்கள், அந்த ஏர்லைன்ஸ் ஓனர் அவன். அதுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் மாஃபியா கோல்டு ஸ்மக்லர், ட்ரக் இல்லை இதில், இன்டர்நேஷ்னல் கோல்டு ஸ்மக்லரு அந்த கோஹினூர் ஏர்லைன்ஸ் ஓனர். ஸோ முதலாளியும் மேனேஜரும் 2 பேரும் ஸ்மக்லர், இன்டர்நேஷ்னல் மாஃபியா ஸ்மக்லர்ஸ், 2 பேரும் கோல்டு ஸ்மக்லர்ஸ். ஸோ இது வெளியில் யாருக்கும் தெரியாத மாதிரி இங்கே ஒரு ஏர்லைன்ஸ் நடத்தி நிறைய பேரை வேலைக்கு வாங்கிக்கிறாங்க. ஏர் ஹோஸ்டஸை வேலைக்கு செய்து ஃப்ளைட் பிஸ்னஸும் ஓடுது, பின்னாடி இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லர் பிஸ்னஸும் ஓடுது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கும் அந்த ஆசை வந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க 3 லேடிஸும். நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் இது மாதிரி கோல்டு பிஸ்னஸ் தானே பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியாமல் சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் சில நகைச்சுவையெல்லாம் லைட்டாக வந்தது, படத்தில் நல்லா இருந்தது, சாங்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ
ஸோ இந்த நகைச்சுவை ஸ்மக்லரில் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச பிறகு மேனேஜரை கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னா அந்த எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இவங்க ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கும்போது இந்த ஏரோஸ்டஸ் அசிஸ்டன்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன மினி மேனேஜர், மினி ஹெச்ஆர், ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி இருப்பார். அந்த கோஆர்டினேட்டர் மண்டையை போட்டுருவான், கொன்னுடுவாங்க. கொன்னுட்டு அவரோட ஜாக்கெட்டை ஓப்பன் பண்ணால், அந்த ஏர் ப்ரூஃப் ஜாக்கெட்டை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக கோல்டு பிஸ்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த நம்ம மூணு கார்ஜியஸ் ஹீரோயின்ஸ் பார்த்துருவாங்க. அந்த அவன் செத்துருவான், அந்த கோல்டை பார்த்துருவாங்க. அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க, ஓ நம்ம ஹெச்ஆர் மேனேஜருக்கு இதில் சம்பவம் இருக்குது, இவர் ட்ரக் மாஃபியா, இவர் கோல்டு ஸ்மக்லர் டீலர் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க, விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் போய் ஃபாரினில் போய் பார்த்தா நம்ம ஓனரே இன்டர்நேஷ்னல் கோல்டு ஸ்மக்லர்னு தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சாலும் இவங்க அந்த ஃபெரோ ரோச்சர் சாக்லேட் உங்களுக்கு தெரியுமா? அதான் கோல்டு மாதிரியே கோல்டு கலரில் ஒரு பால் மாதிரி ஒரு சாக்லேட் இருக்கும் பாருங்கள், ஃபெரோ ரோச்சர். அந்த மாதிரி இவங்க கோல்டு செஞ்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, பெரிய செட்டில் ஆகிறாங்க. ஸோ அதனால தான் ரிஸ்க் இட், ஃபேக் இட், ஸ்டீல் இட் இந்த டைட்டிலுக்கு மேலே வருது. ரிஸ்க்கு, ஃபேக்கு, ஸ்டீலு. ஸ்டீல்னா திருடுறது, ஃபேக்குன்னா பொய், ரிஸ்க்குன்னா தைரியமாக எடுத்து பண்ணு, பார்த்துக்கலாம் அப்படின்றத. ஸோ அப்படி பண்ணுறாங்க, பிஸ்னஸ்ஸு பண்ணுறாங்க. ஓனர், ஸோ இந்த ஓனரால் தான் நம்ம ஜெயிலுக்கு போயிருப்போம். இவங்க தப்பிச்சிருவாங்க, ஃப்ளைட்டில் கோல்டை விட்டுட்டு இவங்க தப்பிச்சு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ ஃப்ளைட்டில் வந்து கோல்டு மாட்டிக்கும். ஸோ ஃப்ளைட்டு அந்த பெட்ரோல் போகிற இன்ஜின் பாக்ஸுக்கு பின்னாடி அதை ஓப்பன் பண்ணி அந்த சாக்லேட் மாதிரி இருக்கிற கோல்டை செஞ்சு வியாபாரம் பண்ணோம்ல, பிஸ்னஸ் பண்ணோம்ல, கோல்டு பிஸ்னஸ், அப்படி தூக்கி உள்ளே போட்டு லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிட்டு இவங்க வெளில வந்துடுவாங்க, கோல்டு மைனஸ். ஸோ கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் தான் நம்ம கிருத்தி சனான் மேடமோட லவ்வர் ஒருத்தன், காலேஜ் படிக்கும்போது. ஸோ அவன்கிட்ட உண்மையை சொல்லி அது பிளான் கேம்லாம் எல்லாம் பண்ணி நல்லா பண்ணிவிட்டு கடைசியில் ஓனரை போட்டு கொடுத்துருவாங்க. இவர் தான் எங்கள் ஓனர் தான், எங்கள் ஏரோஸ்டஸ் கம்பெனி ஓனர், இவர் தான் ஃபுல் கோல்ட் ஸ்மக்லர் டீலர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஜெட்டுக்குள்ளே இவங்க போயிட்டு ஒரு மாறு வேஷத்தில் ப்ரைவேட் ஜெட்டில் போயிட்டு அந்த ஓனரோட ப்ரைவேட் ஜெட்டில் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. ஓனரையும் மாட்டி விட்ருவாங்க, ஓனர் அரெஸ்ட் ஆகிடுவார். ஸோ ரெண்டு பேருமே எந்த தப்பு தொழிலும் பண்ண தேவையில்ல, நமக்கு ப்ரொஃபஷனல் தொழில் எப்போ வருதோ வர வரைக்கும் நம்ம வேலையை செய்வோம் சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ஏரோஸ்டஸ் கம்பெனியில் 3 பேரும் நம்ம மேடம் சேர்றாங்க. படம் முடிஞ்சுது, அவ்வளோதாங்க. இட்ஸ் அ ஜாலி கமர்ஷியல் மசாலா ஃபிலிம். தட்ஸ் ஆல். பாய்.